ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல். புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 90ல் பொதுமைய வட்டங்களை வரைதலின் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. 4 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் ஆரங்கள் கொண்ட பொதுமைய வட்டங்கள் வரைந்து வட்ட வளைய பகுதியை நிழலிடுக. மேலும் வட்ட வளையத்தின் அகலத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம பொது மைய வட்டங்கள் வரையணும். ஒன்று 4 சென்டிமீட்டர், ஒன்று 6 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம உதவி படம் வரையலாம். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. உதவி படம். அப்போ இது சென்டரில் இருக்கிறது, இது ஓன்னு எழுதிக்கோங்க. சின்ன வளையம் பார்த்திங்கன்னா இது 4 சென்டிமீட்டர். இது ஏன் பேர் குத்துறோங்க. இது பி. இது 6 சென்டிமீட்டர். அப்போ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வட்டம் AC1, இது C2 வட்டம்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு இப்போது உதவி படம் நம்ம வரைஞ்சிட்டோமா, இது வச்சு நம்ம உண்மை படம் வரையணும். பாருங்கள், உண்மை படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டர் கொடுத்தாங்களா. அப்போது 6 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு புள்ளி குறிச்சிக்கோங்க. புள்ளி குறிச்சிட்டு ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்கின்னு கரெக்டாக ஃபஸ்ட்டு வெளிவட்டம் போடலாம். அது எவ்வளோ, 6 சென்டிமீட்டர் தானே. அப்போ கரெக்டாக 6 சென்டிமீட்டர், இதுலேருந்து 0லேருந்து 6 வரையும் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வைக்கணும். பாருங்கள், 6 சென்டிமீட்டர் கரெக்டாக வருதுங்களா. அப்போது இந்த புள்ளியில் இந்த முனையை வச்சு நம்ம ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் போடணும். அப்போ இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கின்னு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுக்காமல் போட்டிங்கன்னா ஒரு வட்டம் கரெக்டாக கிடைக்கும். அப்போ இது 6 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்கள், 4 சென்டிமீட்டர். அப்போ 4 சென்டிமீட்டர்னால் அதே மாதிரி ஸ்கேல் வச்சுக்கின்னு கரெக்டாக 4 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு வட்டம் வரையணும். பாருங்கள், இந்த இடத்துல இப்போ 4 சென்டிமீட்டர் கரெக்டாக வருதுங்களா. இப்போ 4 சென்டிமீட்டர்னால் இதே புள்ளியில் வச்சு கரெக்டாக நம்ம ஒரு வட்டம் வரையணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோமா. அவ்வளோதான். இது 4 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நேராக ஒரு கோடும், இந்த மாதிரி ஒரு நேராக கோடும், இந்த மாதிரி ஒரு கிராஸ் கோடும் போட்டுருங்க. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்களா. இந்த மாதிரி கோடு போட்டு இது O, இது A, இது B, இது C1, இது C2னா இது வட்டம் சர்க்கிள்னு குறிக்கும். அதனால் இது ஃபஸ்ட் வட்டம், இது செகண்ட் வட்டம். இது எவ்வளோ எடுத்தோம், 4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இது எவ்வளோ, 6 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான். இதில் குறிக்க வேண்டியது எல்லாமே குறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக வரைமுறை நம்ம எழுதலாம் இதுக்கு. அப்போது வரைமுறை. அப்போது இதுக்கு வரைமுறை பார்த்திங்கன்னா படி 1 உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறிக்கவும். அளவுகளை குறித்தேன். அதுக்கப்புறம் படி 2 பார்த்திங்கன்னா தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். அதுக்கப்புறம் படி 3 ஓவை மையமாக கொண்டு உள்வட்டம் எவ்வளோ, நம்ம 4 சென்டிமீட்டர் தானே வரைஞ்சோம். அதனால் 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன்.
வரைந்தேன். அதுக்கப்புறம் படி 4 பார்த்திங்கன்னா ஓவை மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். இவ்வாறு நம்ம வட்டத்துக்கு பேர் என்ன கொடுத்தோம்? C1 மற்றும் C2 என்ற இரு பொது மைய வட்டங்கள் வரையப்பட்டன. அதுக்கப்புறம் வட்ட வளையத்தின் அகலம் கொஷினில் கேட்டிருக்காங்களே. அப்போ இது பெருசுனா ஓபியிலேருந்து ஓஏ நம்ம கழிக்கணும். அப்போது ஓபி கழித்தல் ஓஏ = ஓபி எவ்வளோ 6 கழித்தல் ஓஏ 4. அப்போ 4 2 போச்சுன்னா இப்போ 2 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இதுக்கு முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?